அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு, பாகம் 3, அத்தியாயம் 23. அருவிப்பாதை. உதயசூரியனின் பொற்கிரணங்களால் கொல்லிமலைச்சாரல் அழகு பெற்று விளங்கிற்று. பாறைகள் மீதும் மரங்கள் மீதும் ஒரு பக்கத்தில் சூரிய வெளிச்சம் விழுவதும், இன்னொரு பக்கத்தில் அவற்றின் இருண்ட நிழல் நீண்டு பறந்து கிடப்பதும் ஒரு விசித்திரமான காட்சியாய் இருந்தது. வானவெளியெங்கும் எண்ணிறைந்த பட்சிகளின் கலகல தொனி பரவி ஒலித்தது. அதனுடன் மலையிலிருந்து துள்ளி குதித்து ஆடிப்பாடி வந்த அருவியின் இனிய ஒலியும் சேர்ந்து வெகு மனோகரமாயிருந்தது. இந்த நேரத்தில் அந்த மலைச்சாரலுக்கு அருகில் 2 உயர்ஜாதி வெண்புறவிகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது ஆரோகணித்திருந்தவர்கள் நமக்கு ஏற்கனவே பழக்கமுள்ளவர்களான சிவனடியாரும் பொன்னனும் தான். அவர்கள் அந்த காட்டாற்றின் கரையோரமாகவே வந்து கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு வந்தார்கள். சிவனடியார் சற்று தூரத்தில் மொட்டையாக நின்ற பாறையை சுட்டிக்காட்டி, பொன்னா, அந்த பாறையை பார், அதை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். ஒன்றும் தோன்றவில்லை சுவாமி, மொட்டை பாறை என்று தோன்றுகிறது, அவ்வளவுதான். எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? காலை மடித்து படுத்து தலையை தூக்கிக் கொண்டிருக்கும் நந்தி பகவானைப் போல் தோன்றுகிறது. இப்போது அந்த பாறையின் நிழலை பார். பொன்னன் பார்த்தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. சுவாமி, நந்தி மாதிரியே இருக்கிறதே என்றான். சாதாரண கண்ணுக்கும் சிற்பியின் கண்ணுக்கும் இதுதான் வித்தியாசம் பொன்னா. சிற்பி ஒரு பாறையை பார்த்தானால் அதில் ஒரு யானையையோ சிங்கத்தையோ அல்லது ஒரு தெய்வீக வடிவத்தையோ காண்கிறான். இன்னின்ன மாதிரி வேலை செய்தால் அது அத்தகைய உருவத்தை அடையும் என்று சிற்பியின் மனதில் உடனே பட்டுவிடுகிறது. பொன்னன் குறுக்கிட்டு, சுவாமி, தாங்கள் என்றான். ஆமாம், நான் ஓர் சிற்பிதான். உலகத்தில் வேறு எந்த வேலையை காட்டிலும் சிற்ப வேலையிலேதான் எனக்கு பிரியம் அதிகம். இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கும் வேலையை மட்டும் பூர்த்தி செய்து விட்டேனானால்... இருக்கட்டும் பொன்னா, மாமல்லபுரம் நீ பார்த்திருக்கிறாயா என்று சுவாமியார் கேட்டார். ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கிறேன் சுவாமி. அதை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது? சொப்பன லோகத்தில் இருப்பதாக தோன்றியது. ஆனால் அந்த சிற்பங்கள் உண்மையில் சொப்பனமில்லை. நாம் உயிரோடு இருப்பதை விட அதிக நிஜம். கல்லிலே செதுக்கிய அச்சிற்ப வடிவங்கள் நம்முடைய காலமெல்லாம் ஆன பிறகு எத்தனையோ காலம் அழியாமல் இருக்கப் போகின்றன. நமக்கு 1000 வருஷத்துக்கு பின்னால் வரும் சந்ததிகள் பார்த்து மகிழப் போகிறார்கள். ஆஹா, ஒரு காலத்தில் பொன்னா, மாமல்லபுரம் மாதிரியே இந்த தமிழகம் முழுவதையும் ஆக்க வேண்டுமென்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். என்ன, தாங்களும் கனவு கண்டீர்களா என்றான் பொன்னன். ஆமாம், உங்கள் பார்த்திப மகாராஜா மட்டும்தான் கனவு கண்டார் என்று நினைக்கிறாயா? அவர் சோழ நாட்டின் பெருமையை பற்றி மட்டுமே கனவு கண்டார். நானோ தமிழகத்தின் பெருமையை குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தேன். பார் பொன்னா, புண்ணிய பூமியாகிய இந்த பரத கண்டம் வடநாடு தென்னாடு என்று பிரிவுபட்டிருக்கிறது. கதையிலும் காவியத்திலும் இதிகாசத்திலும் வடநாடுதான் ஆதிகாலத்திலிருந்து பெயர் பெற்று விளங்குகிறது. வடநாட்டு மன்னர்களின் பெயர்கள்தான் பிரசித்தி அடைந்திருக்கின்றன. பாடலிபுரத்து சந்திரகுப்தன் என்ன, அசோக சக்கரவர்த்தி என்ன, விக்ரமாதித்தன் என்ன, இவர்களுக்கு சமமாக தென்னாட்டு ராஜா யார் இருந்திருக்கிறார்கள்? நம்முடைய காலத்திலேதான் வடநாட்டு ஹர்ஷ சக்கரவர்த்தியின் புகழ் உலகமெல்லாம் பரவியிருப்பது போல் மகேந்திர பல்லவரின் புகழ் பரவியிருந்தது என்று சொல்ல முடியுமா? தென்னாடு இவ்விதம் பின்னடைந்திருப்பதின் காரணம் என்ன? இந்த தென்னாடானது ஆதிகாலம் முதல் சோழ நாடு, சேரநாடு, பாண்டிய நாடு என்று பிரிந்து கிடந்ததுதான் காரணம். பெரிய ராஜ்யம் இல்லாவிட்டால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. பெரிய காரியங்களை சாதிக்காமல் பெரிய புகழ் பெறவும் முடியாது. வடநாட்டில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ராஜ்யமானது நீளத்திலும் மகலத்திலும் 200 காத தூரம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த தென்னாட்டிலோ 10 காதம் போவதற்குள்ளாக 3 ராஜ்யத்தை நாம் தாண்ட வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமை, அதாவது தமிழகம் முழுவதும் ஒரே மகாராஜ்யமாய் இருக்க வேண்டும், தமிழகத்தின் புகழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று மகேந்திர பல்லவர் ஆசைப்பட்டார். நானும் அந்த மாதிரி கனவுதான் கண்டு கொண்டிருந்தேன். என் வாழ்நாளில் அந்த கனவு நிறைவேறலாம் என்று ஆசையுடன் நம்பியிருந்தேன். ஆனால் அந்த ஆகாச கோட்டையானது ஒரே ஒரு மனுஷனின் சுத்த வீரத்துக்கு முன்னால் இடிந்து தகர்ந்து போய்விட்டது. சுவாமி, யாரை சொல்லுகிறீர்கள் என்றான் பொன்னன். எல்லாம் உங்கள் பார்த்திப மகாராஜாவைத்தான். ஆஹா, அந்த வெண்ணாற்றங்கரை போர்க்களம் இப்போது கூட என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. என்ன யுத்தம், என்ன யுத்தம்! வெண்ணாறு அன்று இரத்த ஆறாக அல்லவா ஓடிற்று. பூரணச்சந்திரன் வெண்ணிலாவை பொழிந்த அந்த இரவிலே அந்த போர்க்களம்தான் எவ்வளவு பயங்கரமாயிருந்தது. உறையூரிலிருந்து கிளம்பி வந்த 10,000 வீரர்களில் திரும்பிப் போய் செய்தி சொல்வதற்கு ஒருவன் கூட மிஞ்சவில்லை என்றால் அந்த போர் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள் என்று சுவாமியார் ஆவேசத்துடன் பேசினார். ஐயோ, அந்த 10,000 வீரர்களில் ஒருவனாயிருக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்றான் பொன்னன். போரில் உயிரை விடுவதற்கு வீரம் வேண்டியதுதான் பொன்னா.
ஆனால் உயிரோடிருந்து உறுதி குலையாமல் இருப்பதற்கு அதைக் காட்டிலும் அதிக தீரம் வேண்டும். அந்த தீரம் உன்னிடம் இருக்கிறது. உன்னைக் காட்டிலும் அதிகமாக வள்ளியிடம் இருக்கிறது. நீங்களும் பாக்கியசாலிகள்தான் என்றார் சுவாமியார். சுவாமி, வெண்ணாற்றங்கரை போரை பற்றி இன்னும் சொல்லுங்கள் என்றான் பொன்னன். இந்த வீரப்போரை குறித்தும் பார்த்திப மகாராஜா அந்திம காலத்தில் சிவனடியாரிடம் கேட்ட வரத்தை பற்றியும் எவ்வளவு தடவை கேட்டாலும் அவனுக்கு அலுப்பதில்லை. சிவனடியாரும் அதை சொல்ல அலுப்பதில்லையாதலால் அந்த கதையை மறுபடியும் விவரமாக சொல்லிக் கொண்டு வந்தார். சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்கள் காட்டாறானது சிற்றருவியாகி மலைமேல் ஏறத் தொடங்கியிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இதற்கு மேல் குதிரைகளின் மீது போவது இயலாத காரியம். எனவே மலைச்சாரலில் மரங்கள் அடர்ந்திருந்த ஓர் இடத்தில் குதிரைகளை அவர்கள் விட்டார்கள். இவற்றை மரத்திலே கட்ட வேண்டாமா என்று பொன்னன் கேட்டதற்கு, வேண்டாம் என்றார் சிவனடியார். இந்த உயர்ஜாதி குதிரைகளின் அறிவு கூர்மை அநேக மனிதர்களுக்கு கூட வராது பொன்னா. உங்கள் இளவரசன் ஆற்று வெள்ளத்தில் போனதும் உனக்கு முன்னால் இந்த புஷ்பகம் வந்து எனக்கு செய்தி சொல்லிவிடவில்லையா? இவ்விடத்தில் நாம் இந்த குதிரைகளை விட்டுவிட்டு போனோமானால் அந்தண்டை இந்தண்டை அவை அசைய மாட்டா. கட்டி போட்டால்தான் ஆபத்து. துஷ்ட மிருகங்கள் ஒருவேளை வந்தால் ஓடி தப்ப முடியாதல்லவா என்று கூறிவிட்டு 2 குதிரைகளையும் முதுகில் தடவி கொடுத்தார். பிறகு இருவரும் அருவி வழியை பிடித்துக்கொண்டு மலை மேலே ஏறினார்கள். பெரிதும் சிறிதுமாய் முண்டும் முரடுமாயும் கிடந்த கற்பாறைகளை வெகு லாவகமாக தாண்டிக் கொண்டு சிவனடியார் சென்றார். தண்ணீரில் இறங்கி நடப்பதிலாவது ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டுவதிலாவது அவருக்கு ஒருவிதமான சிரமமும் இருக்கவில்லை. அவரை பின்தொடர்ந்து போவதற்கு பொன்னன் திணற வேண்டியதாக இருந்தது. சுவாமி, தங்களுக்கு தெரியாத வித்தை இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா என்று பொன்னன் கேட்டான். ஒன்றே ஒன்று உண்டு பொன்னா. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது என்னால் முடியாத காரியம் என்றார் சிவனடியார். அவர் கூறியதை பொன்னன் சரியாக தெரிந்து கொள்வதற்குள், ஆமாம், உங்கள் பார்த்திப மகாராஜாவுக்கு நான் கொடுத்த வாக்கினால் என்னுடைய வாழ்க்கை மனோரதமே எப்படி குட்டிச்சுவராய் போய்விட்டது பார் என்றார். அதெப்படி சுவாமி? முன்னேயும் அவ்விதம் சொன்னீர்கள். பார்த்திப மகாராஜாவினால் உங்களுடைய காரியம் கெட்டுப்போவானேன் என்று கேட்டான் பொன்னன். வாதாபியிலிருந்து திரும்பி வந்தபோது தென்னாடு முழுவதையும் ஒரு பெரிய மகாராஜ்யமாக்கிவிட வேண்டுமென்ற எண்ணத்துடனே வந்தேன். இந்த சின்னஞ்சிறு தமிழகத்தில் ஒரு ராஜாவுக்கு மேல் ஒரு ராஜ்யத்துக்கு மேல் இடம் கிடையாது என்று கருதினேன். சோழ சேர பாண்டியர்களின் நாமதேயமே இல்லாமல் பூண்டோடு நாசம் செய்துவிட்டு தமிழகத்தில் பல்லவ ராஜ்யத்தை ஏகமகா ராஜ்யமாக செய்துவிட வேண்டுமென்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? பார்த்திபனுடைய சுத்த வீரமானது என் சங்கல்பத்தை அடித்து தள்ளிவிட்டது. அவனுடைய மகனை காப்பாற்றி வளர்க்க, சுதந்திர வீர புருஷனாக வளர்க்க வாக்கும் கொடுத்துவிட்டேன். சுதந்திர சோழ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நானே முயற்சி செய்ய வேண்டியதாகிவிட்டது. இப்போது நினைத்தால் ஏன் இந்த புரட்டாசி பௌர்ணமி இரவில் போர்க்களத்தில் பிரவேசித்து பார்த்திபனுடைய உடலை தேடினோம் என்று தோன்றுகிறது. இதைத்தான் விதி என்று சொல்கிறார்கள் போலிருக்கிறது. இவ்விதம் பேசிக்கொண்டே பொன்னனும் சிவனடியாரும் மேலே மேலே ஏறிச் சென்றார்கள். சூரியன் உச்சிவானத்தை அடைந்தபோது செங்குத்தான பாறையிலிருந்து அருவி ஹோ என்ற இரைச்சலுடன் விழுந்து கொண்டிருந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதற்கு மேல் அருவிப்பாதையில் போவதற்கு வழியில்லை என்பதை பொன்னன் தெரிவிக்க, சிவனடியார் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அங்கும் இங்கும் பார்க்கத் தொடங்கினார். அருவி விழுந்தோடிய இடத்துக்கு இருபுறமும் கூர்ந்து பார்த்ததில் காட்டு வழி என்று சொல்லக்கூடியதாக ஒன்றும் தென்படவில்லை. இருபுறமும் செங்குத்தாகவும் முண்டும் முரடுமாகவும் மலைப்பாறைகள் உயர்ந்திருந்ததுடன் முட்களும் செடிகளும் கொடிகளும் நெருங்கி வளர்ந்து படர்ந்திருந்தன. அந்த செடி கொடிகளையெல்லாம் சிவனடியார் ஆங்காங்கு விலக்கி பார்த்து கொண்டு கடைசியாக அருவி விழுந்து கொண்டிருந்த இடத்துக்கு சமீபமாக வந்தார். அருவியின் தாரை விழுந்த இடம் ஒரு சிறு குளம் போல் இருந்தது. அந்த குளத்தின் ஆழம் எவ்வளவு இருக்குமோ தெரியாது. தாரை விழுந்த வேகத்தினால் அலைமோதி கொண்டிருந்த அந்த குளத்தை பார்க்கும் போதே மனதில் திகில் உண்டாயிற்று. குளத்தின் இரு புறத்திலும் பாறைச்சுவர் செங்குத்தாக இருந்தபடியால் நீர்த்தாரை விழும் இடத்துக்கு அருகில் போவது அசாத்தியம் என்று தோன்றிற்று. ஆனால் சிவனடியார் அந்த அசாத்தியமான காரியத்தை செய்யத் தொடங்கினார். அந்த அருவிக்குளத்தின் ஒரு பக்கத்தில் ஓரமாக பாறைச்சுவரை கைகளால் பிடித்துக்கொண்டும் முண்டு முரடுகளில் காலை வைத்து தாண்டியும் சில இடங்களில் தண்ணீரில் இறங்கி நடந்தும் சில இடங்களில் நீந்தியும் அவர் போனார். இதை பார்த்து பிரமித்து போய் நின்ற பொன்னன் கடைசியாக சிவனடியார் தண்ணீர் தாரைக்கு பின்னால் மறைந்ததும் ஐயோ என்று அலறிவிட்டான். ஒருவேளை போனவர்தானா? இனிமேல் திரும்ப மாட்டாரோ என்று அவன் அளவில்லாத ஏக்கத்துடனும் திகிலுடனும் நின்றான். நேரமாக ஆக அவனுடைய தவிப்பு அதிகமாயிற்று. சாமியாருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் என்னென்ன விபரீதங்கள் விளையும் என்பதை நினைத்தபோது அவனுக்கு தலை சுற்றத் தொடங்கியது. அவரை விட்டுவிட்டு நாம் திரும்பி போவதா? முடியாத காரியம். நாமும் அவர் போன இடத்துக்கே போய் பிராணனை விடலாம். எது எப்படி போனாலும் போகட்டும்.
என்று துணிந்து பொன்னனும் அந்த கிடுகிடு பள்ளமான குளத்தில் இறங்கினான். அத்தியாயம் 24. பொன்னன் பிரிவு. பொன்னன் அந்த அதல பாதாளமான அருவி குளத்தில் இறங்கிய அதே சமயத்தில் சிவனடியார் அருவியின் தாரைக்கு பின்னாலிலிருந்து வெளிப்பட்டார். பொன்னனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது. அவன் மேலே போகலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றபோது சிவனடியார் அவனை பார்த்து ஏதோ கூறியதுடன் சமிக்ஞையினால் வா என்று அழைத்தார். அருவியின் பேரோசையினால் அவர் சொன்னது என்னவென்று பொன்னன் காதில் விழவில்லை. ஆனால் சமிக்ஞை புரிந்தது. முன்னால் சாமியார் போன மாதிரியே இவனும் குளத்தின் ஓரமாக பாறைகளை பிடித்துக்கொண்டு தட்டு தடுமாறி சென்று அவர் நின்ற இடத்தை அடைந்தான். தூரத்தில் நின்று பார்த்தபோது குறுகலாக தோன்றிய அருவியின் தாரை உண்மையில் 30 அடிக்கு மேல் அகலமுள்ளது என்பதை பொன்னன் இப்போது கண்டான். சாமியார் அவனுடைய கையை பிடித்து பாறைச்சுவருக்கும் அருவியின் தாரைக்கும் நடுவிலிருந்த இடைவெளியில் அழைத்துச் சென்றார். இந்த இடைவெளி சுமார் 5 அடி அகலமுள்ளதாய் இருந்தது. மிகவும் மங்கலான வெளிச்சம். கீழே பாறை வழுக்கல். கொஞ்சம் கால் தவறினால் அருவியின் தாரையில் அகப்பட்டு கொண்டு அந்த பாதாள குளத்திற்குள் போக வேண்டியதுதான். ஆகவே 2 பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள். 4-5 அடி நடந்ததும் சிவனடியார் நின்று பாறைச்சுவரில் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அந்த துவாரம் சாய்வாக மேல் நோக்கி செல்வதாக தெரிந்தது. ஓர் ஆள் அதில் கஷ்டமில்லாமல் புகுந்து செல்லலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த துவாரம் எங்கே போகிறது? எவ்வளவு தூரம் போகிறது? ஒன்றும் தெரியவில்லை. 5-6 அடிக்கு மேல் ஒரே இருட்டாயிருந்தது. சிவனடியார் பொன்னனுக்கு சைகை காட்டி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த துவார வழியில் ஏறத் தொடங்கினார். சாய்வான மலைப்பாதையில் ஏறுவது போல் கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான். இன்னது என்று தெரியாத பயத்தினால் அவனுடைய நெஞ்சு பட் பட் என்று அடித்துக் கொண்டது. சற்று ஏறியதும் ஒரே காரிருளாயிருந்தபடியால் அவனுடைய பீதி அதிகமாயிற்று. ஆனால் கையினால் பிடித்துக் கொள்ளவும் காலை ஊன்றிக் கொள்ளவும் சௌகரியமாக அங்கே பாறை வெட்டப்பட்டிருப்பதாக தெரிந்தபோது கொஞ்சம் தைரியம் உண்டாயிற்று. இவ்விதம் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த குகை வழியில் மேலே இருந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. பிறகு வெளிச்சம் நன்றாய் தெரிந்தது. சிவனடியார் மேலே ஏறி அப்பால் நகர்ந்தார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறி அடுத்த நிமிஷம் வெட்ட வழியில் மலைப்பாறை மீது நின்றான். சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆஹா, அது என்ன அற்புத காட்சி! மலை அருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பின் அருகில் அவர்கள் நின்றார்கள். அங்கே பாறையில் கிணறு மாதிரி வட்ட வடிவமாக ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தின் நடு மத்தியில்தான் குகை வழி ஆரம்பமாகி கீழே சென்றது. பள்ளத்துக்கு இடது புறத்தில் கொஞ்ச தூரத்தில் அருவி ஜோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது. அருவி விழுந்த திசைக்கு எதிர்ப்புறமாக பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. 3 பக்கமும் சுவர் வைத்தார் போன்ற மலைத்தொடர்கள். நடுவில் விஸ்தாரமான சமவெளி. அந்த சமவெளியில் கண்ணு கெட்டிய தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டு கொன்றை மரங்கள். எங்கே பார்த்தாலும் பூ, பொன்னிற பூ. பார்த்தாயா பொன்னா, எப்பேற்பட்ட அருமையான இடம்! இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் எங்கே ரகசியமான இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார். ஆமாம் சுவாமி, எங்கள் பார்த்திப மகாராஜாவின் சித்திர மண்டபத்தைப் போல என்றான் பொன்னன். சிவனடியார் குறுநகை புரிந்தார். ஆனால் பொன்னா, பகவான் இவ்வளவு அழகை சேர்த்து ஒளித்து வைத்திருக்கும் இந்த இடத்தில் மகா பயங்கரமான கோர கிருத்தியங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஐயோ சுவாமி, ஏன் அவ்விதம் சொல்கிறீர்கள்? ஆமாம், வெகு நாளாய் நான் அறிய விரும்பியதை இப்போது அறிந்தேன். மகா கபால பைரவரின் இருப்பிடம் இந்த மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கில்தான் எங்கேயோ இருக்கிறது. அதை கண்டுபிடித்துவிட்டுதான் நான் இங்கிருந்து திரும்பி வருவேன். நீ? நானும் தான் சுவாமி. உங்களை தனியே விட்டுவிட்டு நான் போய்விடுவேன் என்று நினைத்தீர்களா? இல்லை பொன்னா, நீ போக வேண்டும். உனக்கு வேறு காரியம் இருக்கிறது, மிகவும் முக்கியமான காரியம். எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதைக் காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன சுவாமி? அதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன் பொன்னா. ஆனால் ராணியை காப்பாற்றினால் மட்டும் போதுமா? என் பிள்ளை எங்கே என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது? இளவரசரும் இப்போது பெரிய அபாயத்தில்தான் இருக்கிறார். மாரப்பனுக்கும் மகா கபால பைரவருக்கும் நடந்த சம்பாஷணையை ஞாபகப்படுத்திக்கொள். மாரப்பனுக்கு ஒருவேளை தெரிந்து போனால் அவன் என்ன செய்வானோ? சக்கரவர்த்தி திருக்குமாரியின் இஷ்டத்துக்கு விரோதமாய் என்ன நடந்துவிடும் சுவாமி? ஏன் நடக்காது? தேவியின் சகோதரன் மகேந்திரன் கூட உறையூரில் இல்லை பொன்னா. மாரப்பன் இப்போது சக்கரவர்த்தி பதவிக்கலவா ஆசை கொண்டிருக்கிறான். அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். மேலும் குந்தவியே ஒருவேளை அவரை சோழ நாட்டு இளவரசர் என்று தெரிந்து கொண்டு மாரப்பனிடம் ஒப்படைத்து விடலாமல்லவா? ஐயோ, அதனால்தான் நீ உடனே உறையூருக்கு போக வேண்டும். ஆனால் உங்களை விட்டுவிட்டு எப்படி போவேன்? அந்த மகா கபால பைரவன் உங்களை பலிக்கு கொண்டு வரும்படி சொன்னதின் அர்த்தம் இப்போதுதான் தெரிகிறது. என்னை பற்றி கவலை வேண்டாம் பொன்னா. என் வாழ்நாளில் இதைப்போல் எத்தனையோ அபாயங்களுக்கு ஆளாகியிருக்கிறேன்.
அந்த கபால பைரவனை நேருக்கு நேர் நான் தனியாக பார்க்கத்தான் விரும்புகிறேன். அவனை பற்றி நான் கொண்ட சந்தேகத்தை ருசுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்ன சந்தேகம் சுவாமி? சமயம் வரும்போது உனக்கு சொல்வேன் பொன்னா. இப்போது நீ உடனே வந்த வழியாக திரும்பிச் செல்ல வேண்டும். நேரே உறையூருக்கு போக வேண்டும். இளவரசரை பற்றி சந்தேகம் தோன்றாமல் இருந்தால் அவர் அங்கேயே இருக்கட்டும். ஏதாவது அபாயம் ஏற்படும் என்று தோன்றினால் அவரை ஜாக்கிரதையாக நீ அழைத்துக்கொண்டு மாமல்லபுரத்துக்கு அருகில் என்னை நீ சந்தித்த சிற்ப மண்டபத்துக்கு வந்து சேர வேண்டும். அங்கே வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தாங்கள் வராவிட்டால் அடுத்த பௌர்ணமி வரையில் பார். அதற்குள் நான் உறையூரிலாவது மாமல்லபுரத்து சிற்ப மண்டபத்திலாவது வந்து உங்களை சந்திக்காவிட்டால் நீ என்னை தேடிக்கொண்டு வரலாம். அப்படியே சுவாமி என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரிடம் பிரியாவிடை பெற்று அந்த துவாரத்துக்குள் இறங்கிச் சென்றான். கீழே வந்து அருவி குளத்தை தாண்டி கரையேறியதும் மேலே ஏறிட்டு பார்த்தான். அருவிப்பாறையின் விளிம்பில் சிவனடியார் நின்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் அவரை நோக்கி கைகூப்பி நமஸ்கரிக்க அவரும் கையை நீட்டி ஆசிர்வதித்தார். பிறகு பொன்னன் விரைவாக அருவி வழியில் கீழே இறங்கிச் செல்லலுற்றான். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.